அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை 3 நாட்களா தொடர்ந்து வராங்க. இந்த தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையும் அப்படின்ற எச்சரிக்கை அவங்க தரப்புல இருந்து விடுக்கப்படுது. இதனால அச்சுறுத்தல்கள் இன்னும் அதிகரிச்சிருக்கே தவிர இந்த நிலைமை தற்போதைக்கு சீரடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லை. முக்கியமா சொல்லணும்னா, ஈரானோட உச்ச தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட ஈரான் தனித்து விடப்பட்டிருக்கிறதா, ஈரானுக்கு நட்பு நாடுகள் இல்லையா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் பதில் தாக்குதல் நடத்துது, பதில் தாக்குதலையும் தீவிரப்படுத்தியிருக்கு. ஆனால் யார் மேலே அப்படின்னு பார்க்கும்போது மற்ற வளைகுடா நாடுகள் மீது தான் அது தீவிர தாக்குதலை பண்ணியிருக்கு. காரணம், அங்கே தான் யூஎஸோட ஏர்பேஸ் இருக்குது. அதனால் அங்கே தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த நாடுகள் யாருமே ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இல்லை. சரி, ஈரான் அதிபர் கொலை செய்யப்பட்டதற்கும் ஈரானில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் யார் கண்டனம் தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சீனா, ரஷ்யா. ஆனால் சீனா, ரஷ்யா கிட்ட இருந்து முழுமையான ஆதரவு ஈரானுக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கேள்வி. காரணம், சீனா, ரஷ்யா தரப்புல இருந்து அவங்களுடைய அதிகாரிகள் இதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனால் இராணுவ ரீதியிலாக இதுவரைக்கும் எந்தவித ஆதரவும் இந்த இரு நாடுகள் கிட்ட இருந்துமே ஈரானுக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். முதலாவதா சீனாவை எடுத்துக்குவோம். சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 நாடும் பேசி தீர்த்துக்கணும், இந்த மாதிரி போர் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இதுவரைக்கும் ஆயுதங்கள் கொடுத்து ஈரானுக்கு உதவி பண்ணலை. அதே போல் தங்களுடைய இராணுவ படையில் இருந்து ஆட்கள் அனுப்பியும் எந்தவித உதவியும் பண்ணலை. சீனா என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சீனாவையும் அமெரிக்காவையும் இப்போ நாம் பார்க்க வேண்டி இருக்கு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பிப்ரவரி 4ஆம் தேதி தான் தொலைபேசி வாயிலாக ஒரு உரையாடலை மேற்கொண்டாங்க. அதில் அவங்க பல்வேறு விஷயங்கள் பேசினாங்க. இதில் ஈரான் விஷயமும் அடக்கம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாத இறுதியில் இந்த இரு தலைவர்களும் சந்தித்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு அங்கே இருக்கு. அப்போ இந்த இரு தலைவர்களுக்கான சந்திப்பில் இந்த 2 நாட்டுகளுக்கும் நேரடியாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கான ஒரு காமன் பாயிண்ட்ல அவங்க இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இணைப்பு அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோன்னா, வர்த்தகம், அதே மாதிரி தைவான் விவகாரம், இந்த விஷயத்துல தான் இப்போ சீனா முக்கியமாக கவனத்தை செலுத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த வரி விதிப்பு காரணமாக சீனா, அமெரிக்கா இடையே நிறைய உரசல்கள் இருந்தாலும் கூட அது மக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு காலம் அமையும் போது ஈரான் விவகாரத்தில் அதிகப்படியான உதவிகளை செய்து அதை கெடுத்துக்க சீனா விரும்பாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் உற்று நோக்குறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது, வெனிசுலா அதிபரை யூஎஸ் கைது செய்த போது, அமெரிக்கா கைது செய்த போது சீனா அப்பவும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இதே மாதிரி கண்டனம் தெரிவித்தாங்க. இது சரி கிடையாது அப்படின்ற விஷயத்தை தான் குறிப்பிட்டாங்களே தவிர பெரிய அளவில் இன்வால்வ் ஆகிக்கல. சரி, ஈரானுக்கும் சீனாவுக்குமான நட்புறவு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, 2015ஆம் ஆண்டு அணு ஆயுத ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பொருளாதார தடைகள், அதாவது மேற்கு நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளுக்கு சீனாவும் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கு. அது வரைக்கும் அதுவும் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளிவந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக ஒப்பந்தங்களை சீனாவும் ஈரானும் மேற்கொண்டாலும் கூட அதை ரொம்ப மெதுவாக, பொறுமையாகத்தான் கையாண்டு இருக்கிறார்களே தவிர அதிக அளவில் அவங்க உதவி அப்படின்னு செஞ்சு ரொம்ப இணக்கமான ஒரு போக்கையும் அவங்க மேற்கொள்ளலை. இது எல்லாத்தையுமே நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது பொதுவாக சீனா ஒரு நாடுக்கு நட்பு நாடாக இருக்குது, உதவியாக இருக்கிறது, இல்லை அங்கே போய் பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு உதவி புரியுறது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் இது உதவி பண்ணுது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இப்போ வெனிசுலா விஷயத்தையும் ஈரான் விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, இராணுவ ரீதியிலாக சீனா அவ்வளவு சீக்கிரம் உதவி பண்ணாது, அதை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கூட நம்மளால் முன்வைக்க முடியும். அடுத்ததா ரஷ்யாவுடைய நிலைப்பாடு. ரஷ்யாவுடைய நிலைமை என்ன? ரஷ்யாவுக்கும் ஈரானுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? ரஷ்யாவுக்கு மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரே நட்பு நாடு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது ஈரான் தான். இன்னொரு நாடு இருந்தாங்க, சிரியாவும் ரஷ்யாவுடைய நட்பு நாடு தான். ஆனால் 2024 அங்கே ஆட்சி கவிழ்க்கப்பட்ட போது அந்த நட்பு நாடையும் அவங்க நம்ப முடியாத ஒரு சூழலுக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுருச்சு.
ரஷ்யாவுக்கு ஈரான் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய கிழக்கில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவங்க ஒரு நாடு தான் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நாடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 அதாவது இதற்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்கும் போது ட்ரோன்களையும் மிசைல்ஸையும் கொடுத்து உதவி செஞ்சது ஈரான் தான். அவங்க தான் இந்த இராணுவ தளவாடங்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க. அப்போ அதை திரும்பி செய்ய வேண்டிய இடத்துல ரஷ்யா இருக்கும் தானே அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லலை, இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் கூட நிலைமை என்ன அப்படின்றத அவங்க உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர உடனடியாக இராணுவ உதவிகளை கொடுக்கல. ஈரான் அதிபரே, அதாவது ஈரானுடைய உச்ச தலைவரே கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட அவங்க கிட்ட இருந்து பெரிய அளவிலான உதவிகள் வரலை. ஏன்னா இப்போதைக்கு அவங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பொறுமையாக கவனிச்சுட்டு வராங்க. அதில் அவங்களுக்கான ஆதாயங்கள் சில இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட உக்ரைனுடனான போர் அப்படின்றது 4 ஆண்டுகளாக நடைபெற்றுட்டே இருக்கு. இது ரஷ்யாவை ஏற்கனவே ரொம்ப ட்ரெயின் ஆக்கியிருக்கும். அதாவது அவங்களுடைய இராணுவ ரீதியிலான அத்தனை சோர்ஸையும் அவங்க ஏற்கனவே இதுக்காகவே செலவு பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த போர் தொடுக்கப்பட்டதன் காரணமாக ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கான வருவாய் என்பது குறைவாக தான் இருக்கும் பொருளாதார தடைகள் காரணமாக. அப்போது இந்த இராணுவ தளவாடங்களை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் என்பது தேவை. அதுவும் இக்கட்டான ஒரு நிலையில் இருக்குது. இராணுவ தளவாடங்களை அவங்க உக்ரைன் மீதான போருக்காக ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க. அப்போ அதனுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் ரஷ்யாவுக்கே இருக்குது. அப்போ ரஷ்யாவுடைய அதிகாரம், பவர் அப்படின்றது இப்போதைக்கு அவங்க நாட்டுக்குள்ளாக தான் இருக்குமே தவிர அவங்களால பார்டரை தாண்டி பெரிய அளவில் அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இப்போ ஈரான் மேல இந்த தாக்குதல்கள் நடக்கிறது காரணமா அவங்க ஹார்மூஸ் நீரிணையை மூடிடுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுக்கிறாங்க. இதன் காரணமா கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கச்சா எண்ணெயை அதிகமாக வாங்குற நாடுகள், அதிகமாக இறக்குமதி பண்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா அது சீனா, இந்தியா. அப்போ இவங்க 2 பேருக்கும் இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணுறது சிரமமாகுது, விலை அதிகரிக்குது. அப்படிங்கும்போது அவங்க உள்நாட்டில் தட்டுப்பாடை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக இருக்கிறது யாரு? ரஷ்யா. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஏற்கனவே இந்தியா குறைவான விலையில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அமெரிக்கா வரி செலுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டதுனால அதுக்கு பிறகு ஓரளவு இப்போ குறைந்திருக்கு. அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் அளவு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த விலையேற்றம் காரணமாக என்ன ஆகும்? சீனாவும் இந்தியாவும் ரஷ்யா கிட்ட போகிற ஒரு நிலைமை வரும். அப்போ அந்த ஒரு நிலைப்பாட்டை எதிர்பார்த்து தான் ரஷ்யா காத்திருக்கும். அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கும்போது விலை அதிகரிப்பு காரணமாக அவங்களுக்கான பொருளாதார தேவைகள் என்பது நிவர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்கள இன்னும் மேம்படுத்திக்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உடனடியாக ஈரானுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இதை கையாள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் ஈரானுக்குள்ளேயே புரட்சி அப்படின்ற பெயரில் நிறைய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்ற போராட்டங்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது. இது அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் தான் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. ஆனாலும் கூட அந்த போராட்டங்கள் நடந்தப்ப அந்த கவர்மெண்ட்டே தான் எல்லாத்தையும் கையாண்டாங்களே தவிர அப்போ கூட ரஷ்யா தரப்புல இருந்து அதை வேடிக்கை தான் பார்த்தாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதரவு அப்படின்றது அவங்க தரப்புல இருந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட நிலைப்பாடும் இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி அவங்களுடைய சொந்த நாட்டு விவகாரங்களுக்கான லாபத்தை மட்டும்தான் இப்போ முதல்ல வச்சு பார்ப்பாங்க. அதை தாண்டி தான் ஈரானுக்கான உதவி என்பது அவங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஈரான் மீதான தாக்குதல் எவ்வளவு நாட்கள் தொடரும்? ட்ரம்ப் இன்னும் நாங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்துவோம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 4 வாரங்கள் இது நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக தெரிகிறது, அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படணும் ஈரானில் அப்படின்றது தான். ஆனால் அது அவ்வளவு சுலபமானது கிடையாது அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு வான்வழி தாக்குதல்களை தான் அவங்க மேற்கொள்கிறாங்க. இது வரைக்கும் தரைவழி தாக்குதல் அப்படின்றது ஆரம்பிக்கலை. அது ஆரம்பித்தாலுமே கூட இது வரைக்கும் இருந்த வரலாற்றில் இந்த மாதிரியான ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததே கிடையாது. இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்றைக்குமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது கிடையாது. அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுவது என்பது ஒரு கடினமான விஷயம்தான் அப்படின்னு விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க.